ஹரே கிருஷ்ணா பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஜைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 6வது அத்தியாயத்துல தொடர்ச்சி பார்க்கிறோம். சிரத்தை பற்றி சூடாமணி ஒரு பிராமண பண்டிதர் கேள்விகள் கேட்க வைஷ்ணவதாஸ் பாபாஜி பதில் கொடுக்கறாங்க. அதான் சிரத்த அப்படி அது கூட ஜீவனுடைய நித்திய சுபாவம் தான். ஆனா வர்ண ஆசிரம கடமைகளை செய்யறதுல இருக்கிற நம்பிக்கை இந்த நித்திய சுபாவத்தோட தொடர்பு கொண்டு பார்க்க கூடாது. அதுல இருந்து இது தோன்றல. மாறாக அது தற்காலிகமான நைமித்திக சுபாவத்திலிருந்து அது தோன்றியது. எதுன்னா வர்ணாசிரம நம்பிக்கை. அந்த கடமைகளை செய்யறதுல இருக்கிற நம்பிக்கை தற்காலிக சுபாவம் அதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை அதாவது சிரத்தை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரத மகரிஷிக்கு சனத்குமார்கள் உபதேசிக்கிறாங்க. விஷயங்களுடைய வேகம் அதிகரிக்க சிரத்தை தான் காரணம். அதுக்கப்புறம்தான் கவனம் அதிகரிக்கும். ஒரு நம்பிக்கை வந்தால் தான் ஒரு விஷயத்துல கவனம் கூடுது. ஒருத்தர் சிரத்தை இருந்தா ஒன்றை பத்தி சிந்திக்க புரிஞ்சிக்க முடியும். சிரத்தை இல்லாட்டி அதை பத்தி அவங்க சிந்திக்க முடியாது. ஆம்னாய சூத்திரத்தின்படி பார்த்தா சிரத்தா அப்படிங்கிறது பக்தியை நோக்கி மட்டுமே முயற்சி செய்யக்கூடிய ஒரு இதய பண்பாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை பற்றி அறிஞ்சிக்க துடிக்கிற இதயத்துல ஏற்படக்கூடிய நிலைத்த உணர்வுகளை குறிக்கும் சிரத்தாங்கிறது. இத்தகு உணர்வு கர்ம ஞான பாதைகள்ல நிலையானதா இருக்காது. தூய பக்தர்கள் சகவாசத்துல கேட்டு அறிந்து சிந்திக்கிறவனுக்கு இந்த உணர்வு வரும். மற்றபடி இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பகவானை சரணடைகிறது மட்டும் ஆன்ம நன்மை அப்படிங்கிற தெளிவு, அதாவது பகவானை சரணடைஞ்சா மட்டும்தான் ஆன்மாவுக்கு நன்மை அப்படிங்கிற தெளிவு நம்பிக்கை உள்ளவனுக்கு உண்டாகுது. கிருஷ்ணருடைய திருப்தி மட்டுமே நம்பிக்கை மிகுந்த ஜீவனுடைய விருப்பமா மாறிடும். சிரத்தையின் புற அறிகுறி சரணாகதி. சரணாகதியில 6 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அனுகூல்யஸ்ய சங்கல்ப, பிரதிகூல்யஸ்ய வர்ஜன. இது முதல் அறிகுறி. இந்த ரெண்டும் அதாவது தூய பக்திக்கு எது உகந்ததோ அதை ஏத்துக்கிறது, அதை மட்டும் செய்யறது. 2வது அடையாளம் எது தூய பக்திக்கு அனுகூலம் இல்லையோ அதெல்லாம் நிராகரிச்சிடுறது. 3வது பகவான் தான் என்னுடைய பாதுகாப்பாளர் அப்படின்னு இருக்கிறது. 4வது பகவான் அவருடைய பராமரிப்பை ஏத்துக்கிறது. நானா என்னை பராமரிக்க முடியாது, பகவான் தான் பராமரிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது. 5வது நான் அவருடையவன், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை அப்படின்னு இருக்கிறது. 6வது அடையாளம் நான் ஒன்றுமற்றவன் அப்படின்னு இருக்கிறது. இதை சத்விதா சரணாகதி அப்படின்னு சொல்லி ஹரிபக்தி விலாசில சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனப்பாங்குகள் இதயத்துல ஸ்தாபிக்கப்படும் போது உருவாகிற மனநிலை தான் சிரத்தா அப்படின்னு சொல்லப்படுது. சூடாமணி புரியுது. இந்த சிரத்தாங்கிறது எப்படி வளருது ஒருத்தருக்கு. நற்செயல்களால சிரத்தா வளரும் அப்படின்னா வர்ணாசிரம முறைப்படி அது சரியானது. ஆனா இஸ்லாமியர்கள் வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவங்க, வர்ணாசிரமத்துக்கு தகுதியில் அவங்க இல்லை, அதுக்கு கீழே இருக்காங்க. அப்போ அங்க நற்செயல்ங்கிறதே இருக்காது. அப்படிங்கிற போது அவங்க பக்தி பண்றதுக்கான தகுதியை எப்படி பெற முடியும்? இப்படி ஒரு கேள்வி வருது அப்படிங்கிறாரு. அப்போ வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, ஆன்மாவின் நித்திய சேவைகள் உலகியலான தற்காலிகமான சேவைகள். இந்த ரெண்டையும் ஒன்றுபடுத்தி பார்க்க வேண்டாம். ஒருத்தர் இன்னொன்னுக்கு காத்திருக்க மாட்டார். அதாவது 2 விதமான சேவைகள் இருக்கு. வர்ணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வேடன் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவன் பாபப்பட்டவன்னா கூட ஒரு சிவராத்திரி அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ விரதம் இருந்தான், இதனால மேன்மை பெற்றான்னு சாஸ்திரத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பக்தன் ஆகிறான். வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு இருக்கு.
இந்த பதத்துல மகாதேவனை வந்து சிறந்த வைஷ்ணவராக சொல்லப்பட்டிருக்கு. அதனால சிவவிரதங்கள் ஹரிபக்திக்கு தகுதியை தர்றத இதுல நம்ம பார்க்கிறோம். ஸ்ரத்தா உண்மையிலேயே முந்தைய பிறவில செய்த ஆன்மீக நற்செயல்களை கொண்டு வளருது. புண்ணிய குவிப்பால ஒரு ஜீவனுக்கு பக்த சகவாசம் கிடைக்கும். சுகுருதி அப்படிங்கிறது அதுதான். சுகுருதி அப்படிங்கிற ஆன்மீக புண்ணியம் 2 விதமா சொல்லப்படலாம். சாது சங்கம், பக்தி, இதுகள் மூலமா அடையக்கூடியதாக ஒரு விதமான சுகிருதி இருக்கு. இன்னொன்று வந்து அருவவாத கோட்பாடுகளை பின்பற்றி அடையக்கூடியதாக இருக்கு, மோட்ச சம்பந்தப்பட்டது. உலகியல் இன்பங்கள் காரணங்களை சார்ந்து இருக்கும். முக்தி ஆன்மீகமானது நித்தியமானதுன்னு பல பேர் முக்தியை நினைக்கிறாங்க. அவங்க முக்தியை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஒரு ஜீவன் பௌதிக உலகத்துல கட்டுண்டு அடிமைப்பட்டு இருக்க காரணம் மாயை கூட அவன் கொண்டு இருக்கிற சகவாசம், தொடர்பு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுதல், அதாவது விடுதலை பெறுறது, இதைத்தான் முக்திங்கிறாங்க. அப்படி விடுபட்ட பிறகு முக்தி பற்றிய எல்லா எண்ணங்களும் முடிஞ்சு போயிடுது. அதனால முக்திங்கிறது ஒரு பௌதிக காரணம் முடிவடைகிறத தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி படுது. ஒரு தற்காலிக லௌகீக காரணத்தை நீக்கிறது தான் முக்தி அப்படின்னு கருதப்பட்டதுனால அது தற்காலிகமானதுன்னு தான் சொல்ல முடியும். இங்க முக்தி அப்படிங்கிறது பக்திக்கு தொடர்பற்ற 2ஆம் தரமான ஒரு பலனாக நல்லா புரிஞ்சிக்க முடியுது. மாறாக பகவானுடைய கமலபாதங்கள்ல ஒரு ஜீவனுக்கு இதயத்துல பற்று உண்டாச்சுன்னா அது முடிவடையாது. இந்த பக்தி நித்திய தர்மமா இருக்கு. இதன் அங்கங்களை பயிற்சிக்கிறத ஆய்ந்து பார்த்தாலே அதுல எந்த அங்கமும் தற்காலிகமானது இல்லைங்கிறதும் படுது. அதனால எல்லாமே நித்தியமானதாக இருக்கு. முண்டக உபனிஷத்துல சாஸ்திரங்களை நன்கு விரிவாக கற்றறிந்த ஒரு அந்தனர் வந்து புண்ணிய செயல்களால மேல் கிரகங்கள் தான் போக முடியும், அது தற்காலிகமானது, கர்மத்தால இந்த அளவுக்கு தான் பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு அந்த பிராமணர் தெரிஞ்சுக்கிட்டு கர்மம் பண்ணக்கூடிய ஆவலை வந்து விட்டு விடுறார். கடவுளை அடைய கர்மமோ ஞானமோ உதவாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். பூரண உண்மையை உணர்ந்திருக்கிற தகுதிமிக்க ஒரு குருவை அணுகி அவருக்கு பணிந்து பணிவிடை புரிந்து விடைகளை அறியணும். கர்மம், ஞானம், யோகம் இதுகெல்லாம் தற்காலிக சுகிருதியை தான் தரும். பக்த சகவாசம், பக்தி தொடர்புள்ள செயல்கள் மட்டுமே நித்தியமான சுகிருதியை தருது. பல பிறவிகள்ல இப்படி நித்திய சுகிருதிய குவிச்சு வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் சிரத்தைய வந்து வேகமாக வளர்த்துக்க முடியும். தற்காலிக சுகிருதி வேறுபட்ட பலன்களை தான் தரும். ஆனா தூய பக்தியை வளர்க்க அந்த தற்காலிக சுகிருதி வந்து உதவாது. இப்படி வைஷ்ணவதாஸ் சொன்னாங்க. சூடாமணி கேட்கிறார், பக்த தொடர்பு, அது தொடர்பான செயல்கள், இதெல்லாம் சுகிருதியில எந்த விதம், என்ன வகைன்னு கேட்கிறார். வைஷ்ணவதாஸ் சொன்னாங்க, தூய பக்தர்களோட கலந்து பேசுறது, அவங்களுக்கு தொண்டு பண்றது, இது பக்த தொடர்புன்னு சொல்லப்படுது. தூய பக்தர்கள் பொது இடங்கள்ல நாம கீர்த்தனம் செய்வாங்க. இதுல கலந்துக்கிறது அல்லது தானே நாம சங்கீர்த்தனம் பண்றது, இதெல்லாம் பக்தி செயல்களோட இருக்கிற தொடர்பு பட்ட காரியங்கள். சாஸ்திரங்கள்ல ஸ்ரீ ஹரியின் ஆலயங்கள்ல உழவார பணி செய்யறது, துளசிக்கு தீபம் போடுறது, விரதம் கடைப்பிடிக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் பக்தி செயல்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம அல்லது தற்செயலாக செஞ்சா கூட பக்தியை வளர்க்கும் புண்ணியத்தை வந்து அது உருவாக்கும். அதாவது எதுவும் ஒரு சுகிருதி தான், பக்தியை வளர்க்கக்கூடியதாக அந்த சுகிருதி இருக்கும். இப்படிப்பட்ட புண்ணியம் வந்து வலிமை பெறும்போது சாது சங்கம் அவனுக்கு கிடைச்சிரும், அல்லது அனன்ய பக்தி செய்வதற்கான நம்பிக்கை அவனுக்குள்ள உண்டாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி, ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும். அந்த பொருளின் ஆற்றல் அப்படிங்கிறது அந்த பொருளின் உள்ளார்ந்த ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல பக்தியின் செயல்பாடுகள் இருக்க, அது வந்து பக்தியை வளர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கு. பக்தியின் செயல்பாடுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பக்தியை வளர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. கௌரவம் செய்யப்பட்டா கூட சுகிருதியை உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால நம்பிக்கையோட செய்தா
அப்போ இன்னும் எவ்வளவு உயர்வு அதில் கிடைக்கும். கவனக்குறைவை செஞ்சாலே சுகிருதியை உருவாக்குதுன்னா நம்பிக்கையோட ஒருத்தர் செய்யும்போது இன்னும் அது எவ்வளவு உசத்தி அப்படின்னு கேட்குறார். ஹரிபக்தி விலாஸ் அதில் பிரபாச ஸ்கந்தம்னு ஒரு பகுதி 11:45 அதில் சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணநாமம் இனிமையிலும் இனிமை, மங்களங்களிலெல்லாம் மங்களம், வேத மரத்தின் விருப்பங்களை வேத மரத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய கனிந்த கனி கிருஷ்ணநாமம். அதனால கிருஷ்ணநாமத்தை ஒரு முறை ஜபித்தால் கூட அது உடனே அந்த நபரை ஜடசாகரத்திலிருந்து விடுவிக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒரு செய்யுள் இருக்கு. இவ்வாறு பக்தியை வளர்க்கும் எல்லா சுகிருதிகளும் நித்திய சுகிருதியாக சொல்லப்படுது. ஒருத்தர் முகமதிய குடும்பத்துல பிறக்கிறது தற்காலிகமான பாவ செயல்களின் விளைவு. ஆனா அனன்ய பக்தியால உருவாகக்கூடிய நம்பிக்கை, அந்த சிரத்தா இருக்க, அது நித்திய சுகிருதி, அதாவது புண்ணிய செயல்களின் விளைவுன்னு சொல்லப்படணும். பாப செயல்களின் விளைவுக்கும் புண்ணிய செயல்களின் விளைவை இப்படி வைஷ்ணவதாஸ் பாபாஜி சொன்னாங்க. சூடாமணி கேட்கிறார், நித்திய சுகிருதி தற்செயலாக தான் வருதா அப்படின்னு கேட்டார். எல்லா சுகிருதியும் அப்படித்தான் அப்படிங்கிறார் வைஷ்ணவதாஸ். ஒரு ஜீவன் கர்மாவுக்குள்ள முதன்முலா எப்போ நுழைஞ்சான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு தற்செயலான நிகழ்வு, அவ்வளவுதான் சொல்ல முடியும் காரணமா. மீமாம்சக தத்துவவாதிகள் கர்மம்ங்கிறது அனாதி, ஆனா அதுக்கு வேறு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கர்மத்துக்கு துவக்கம் இல்லை, ஆதாரம் உண்டு. இப்போ கடவுள் மறுப்பாளர்கள்லாம் தங்களை தாங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்த இந்த மாதிரி கர்மத்துக்கு துவக்கம் இல்லை, ஆதாரம் உண்டுன்றக்க இந்த ஒரு காரணத்தால தான் கடவுள் மறுப்பாளர்கள்லாம் என்னன்னாலும் பேச முடியுது. இதுவே ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல தேகம் அப்படிங்கிற மரத்துல பரமாத்மா ஜீவன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, எதிரும் புதிருமா உட்கார்ந்துருக்கு. ஜீவன் உலக இன்பத்துல பற்று கொண்டு அது சம்பந்தமான தேக அபிமானத்துல மூழ்கி செயல்படுது. இதனால காரண புருஷரான பரமாத்மா கிட்ட ஜீவன் பாராமுகமா இருந்துகிட்டு இருக்கான். அவன் பார்வை பூரா லௌகிகமா இருக்கு, பரமார்த்தமா இல்லை, பகவானை நோக்கி இல்லை, பரமாத்மா நோக்கி இல்லை. அவர் தன்னுடைய பேரன்பு அப்படிங்கிற கருணையால தன்னுடைய கருணைய அந்த ஜீவன் ருசிக்கிறதுக்கு தூய பக்தர்களை சந்திக்க ஏற்பாடு பண்றார். அவர்தான் இதயவாசியான பரமாத்மாவை உணர செய்கிறவர். சேவகா அதிபதியான பகவான் கிருஷ்ணரின் இணையற்ற மகிமைகளை ஒருத்தர் அறியும் போது அந்த ஜீவன் எல்லா துயரங்கள்ல இருந்தும் படிப்படியா விடுபடுவான். இது ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படி இருக்குன்னா, ஓ அச்சுதா, காலகாலமாக ஜீவன் பிறவி சுழற்சியில் அகப்பட்டு சுழன்றபடி இருக்கிறது. உமது கருணை எனும் சத்சங்க தொடர்பால் அவன் பிறவி சுழற்சியில் இருந்து விடுபடுகிறான். இப்படி அந்த ஸ்லோகம் இருக்கு. அடுத்து பாகவத்துல கபிலர் சொல்ற மாதிரி 3வது ஸ்கந்தத்துல அவர் வார்த்தைகள்ல என்ன இருக்குன்னா, என்னுடைய தூய பக்தர்களின் வாய் மூலமாக உச்சரிக்கும் சப்தத்தில் நான் வெளிப்படுகிறேன். இதனால் அவர்களது காதுகள், கேட்பவர்களின் காதுகள் மகிழ்ச்சி அடைகின்றன. எனது தெய்வீக அருளால் சப்த வடிவம் அவர்களின் காதுகள் வழியாக உள்ளே புகுந்து பக்தியை ஊட்டி என்னிடத்தில் சிரத்தா எனும் மாறாத நம்பிக்கையை ஏற்பட செய்கிறது. அதன் பின்பு பக்த தொடர்புடன் என்மேல் பக்தி வரும்படி செய்கிறேன். இப்படி ஒரு ஸ்லோகமும் இருக்கு. அப்ப சூடாமணி சொல்றார், சரி, உங்க கருத்துப்படி ஆரியனுக்கும் யவனனுக்கும் இடையே வேறுபாடே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். யவனன்னா இஸ்லாமியன். அப்போ வைஷ்ணவதா சொன்னாங்க, ஆன்மீகமா இல்லை, ஆனா பௌதிகமா உண்டு. அப்போ சூடாமணி சொல்றார், குழப்பாதீங்க அப்படிங்கிறார். வைஷ்ணவதா சொல்றாங்க, உலக நடைமுறை தான் நமக்கு பழக்க வழக்கமா மாறுது. சமூகத்துல யவனர்கள் சுத்தபத்தம் கடைபிடிக்காதவங்களா இருக்கிறதுனால அவங்க ஒதுக்கப்பட வேண்டியவங்களா இருக்கிறாங்க. ஆரியர்னு சொல்லப்படுகிற பண்புடைய மக்கள் எதையுமே இறைவனுக்கு படைக்கிறவங்க அப்படிங்கிறதுனால குளிச்சிருந்தா கூட இறைவனுக்கு படைக்கிறதுகள்ல தண்ணீர் கொண்டு வரும்போது கூட நகம்படாம சமர்ப்பிப்பாங்க. அப்போ இப்படி சுத்தபத்தம் பார்க்குறவங்க பண்பு உள்ளவர்களாக சொல்லப்படுது. அதனாலதான் அப்படிப்பட்டவங்க சுத்தபத்தம் இல்லாத யவனர்களை தொடறதில்லை.
இதை தீண்டாமைன்னு எடுத்துக்க கூடாது. இது சுத்தமா இருந்தா இறைவன்கிட்ட நாம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும். சுத்தம் இல்லாட்டி கஷ்டம். அதான் விஷயம். அப்போ சூடாமணி கேட்கிறார், அப்புறம் ஏன் ஆன்மீகமா இல்லைன்னு சொல்றீங்க? பௌதிகமா வேறுபாடு இருக்கு, ஆன்மீகமா இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ வைஷ்ணவதா சொல்றாங்க, சாஸ்திரங்கள் இதை ரொம்ப கவனமா உறுதிப்படுத்துது. பகவானுடைய நாமம் உச்சரிக்கப்படும் போது எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான். யவனர்களும் ஆன்மீக லட்சியத்தை அடையலாம். ஒழுக்கங்கள்ல சிறந்ததான பகவத் பக்தி அப்படிங்கிறது யாருக்கு இல்லையோ அவனுடைய வாழ்க்கை பிணம் தின்னி பிராணிகளோட ஒப்பிடப்படுது. உடலால மட்டும்தான் அவன் மனுஷன், ஆனா மனுஷனுக்குரிய குணங்கள் அவனுக்கு இல்லை. ஒரு ஸ்லோகம் இருக்கு மகாபாரதத்துல, மகா பிரசாதே கோவிந்தே நாம பிரம்மண்ய வைஷ்ணவே சொல்ப புண்ணியம் வதம் ராஜன் விஸ்வாசோ நவ ஜாயதே. ஓ மன்னனே, சொல்ப புண்ணிய, கொஞ்சம் புண்ணியம் இருந்தா கூட அது சொல்ப புண்ணியம் வதம் ராஜன் விஸ்வாசோ நேப ஜாயதே. அதாவது புண்ணிய குறைபாடு உள்ளவங்களுக்கு இறைவன் மேலையும் பிரசாதத்தின் மேலையும் நம்பிக்கை படக்குன்னு வராது. நித்தியமான ஆன்மீக செயல்கள்ல ஒருத்தருக்கு இறைநெறி விசேஷமா தெரியும். நித்தியமான ஆன்மீக செயல்களை செய்கிற ஒருத்தருக்கு இறைநெறிங்கிறது மேலும் மேலும் விசேஷமா தோணும். அவனுடைய வாழ்வு இதனால கொஞ்சம் கொஞ்சமா புனிதமாகிட்டே போகும். அவ்வாறு உயர்ந்த செயல்களை மதிச்சு நடக்காதவன் சாதாரண உலக நடைமுறைகளை கொண்டு நித்திய வஸ்துவை அடையவே முடியாது. மகாபிரசாதம், பகவானுடைய நாமம், பகவானுடைய விக்கிரகம், தூய வைஷ்ணவர்கள், இந்த நான்குமே இந்த ஜட உலகத்துல நித்தியமானது. உயர்ந்த ஞானத்தை அடைய இந்த நான்கும் உதவக்கூடியது. இப்படி வைஷ்ணவதாஸ் சொல்லவும் சூடாமணிக்கு சிரிப்பு வருது. இது என்ன வினோதமான கருத்தா இருக்க? உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசப்படுகிற பழமைவாதமா இது இருக்கு. வெறும் சாதமும் பருப்பும் கீரையும் ஆன்மீகமானது சின்மயமானதுன்னு சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்க, வைஷ்ணவதாஸ் சொல்றார், புரிதல் இல்லாம உங்க விருப்பப்படி எதை வேணும்னாலும் நீங்க பேசுறீங்க. புரிதல் இல்லாததுனால நீங்க பேசுறீங்க. ஆனா என்னன்னாலும் பேசுங்க, ஆனா வைஷ்ணவர்களை மட்டும் நிந்தா பண்ணிடாதீங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஜட உலகத்துல கிடைக்கின்ற, அதாவது ஜட உலகத்துல உள்ள சௌகரியம் என்னென்ன கிடைக்கும், அந்த சௌகரியத்துல ஒருத்தன் கிடக்கிறான். அவனை ஆன்மீக உணர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவனுக்கு ஆன்மீக செயல்கள், நம்ம ஆன்மீகமான காரியங்களை வலியுறுத்துறோம். அப்போ ஆன்மீக உணர்வுகள் அவனை தக்க வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா பிரசாதம் மட்டும்தான் தகுதிமிக்க உணவாக இருக்கு. வேற எந்த காரணத்தை கொண்டும் அவனை ஆன்மீக உணவுல தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரசாதம் சுலபமான வழி. அது தன்னுடைய ஆன்மீக உணர்வால லௌகீக இயற்கைய அவனுக்குள்ள இரண்டாந்தரமான ஒரு சுபாவம்னு உலகத்துல அவன் தத்து எடுத்து வச்சிருப்பான். அந்த இயற்கையை மறைய செய்யறது பிரசாதம் தான். இதை ஈசோபனிஷத்தை சொல்லுது அப்படிங்கிறார். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேனே தியக்தேன புஞ்சிதா மா கிருத கசிய ஸ்வித்தனம். அதாவது முழுமுது கடவுள் எப்பவும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறார். பிரபஞ்சத்துல இருக்கிற உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் அவருக்குள்ளதான் இருக்குது. அவரால் தான் அவைகள் எங்கும் வியாபிக்க முடியுது. அதனால அனைத்து பொருட்களையும் ஈஸ்வரனுடையதாக கருதி ஒருவரது சுய பராமரிப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் ஏத்துக்கணும். மாறாக ஒருத்தர் தன்னை அனுபவிப்பாளன்னு கருதிக்கிட்டு தேவைக்கு மீறி எடுத்துக்கிட்டானா அது பிறருக்குண்டானதுல இருந்து அவன் எடுத்ததா அர்த்தம். அத்தகைய பற்ற அவன் வச்சுக்க கூடாது. இது இந்த சுலோகம். பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்துமே பகவானுடைய சக்தியோட இணைக்கப்பட்டு இருக்குது. அனைத்துமே அவருடைய ஆன்மீகமான சித் சக்தியோட தொடர்பு பட்டது. அவருக்கு தொடர்பான எதுவுமே அதாவது அவருக்கு தொடர்பானது தான் எல்லாமே அப்படின்னு யார் உணர்ந்திருக்கிறானோ அவனுக்கு அந்த உணர்வால, அதாவது எல்லாமே இறைவனுக்கு தொடர்புடையது அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அனுபவிக்கிற ஆசை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். லவ்ய எண்ணத்துடனான இருக்கிற விருப்பங்கள்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவான். தனக்குள்ள ஆய்ந்து பார்த்த அத்தகைய ஒரு ஜீவன்
உலக பொருட்களை அவன் வந்து பகவானுடைய சக்தி கொண்டதாக கருதி தன் தேவைக்கு தக்க மட்டுமே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டான்னா அவனுக்கு வந்து கீழான பிறவி வந்து உண்டாகாது. அவனுடைய மனசு வந்து உன்னத உணர்வை நோக்கி எழுச்சி அடையுது. பகவான் உண்ட உணவு அவனுக்கு, அதாவது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு மகா பிரசாதமாக படுது. இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அது உங்களுடைய துரதிர்ஷ்டம் தான் நான் சொல்ல முடியும். இப்படி வைஷ்ணவதாஸ் பாபாஜி சொன்னாங்க. அப்போ சூடாமணி சொல்கிறார், சரி இந்த தலைப்பை இதோட நான் விட்டுருதேன், உண்மையான கருத்துக்கு வருவோம். யவனர்கள்ட்ட எப்படி பழகுறது அப்படின்னு கேட்குறார். முஸ்லிம்கள்ட்ட எப்படி பழகணும்னு கேட்குறார். அப்போ வைஷ்ணவதாஸ் சொன்னாங்க, ஒருத்தர் யவனராக இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட நடுநிலை மனதை கொண்டு இருக்கணும். முதல்ல யவனராக இருந்து நித்திய சுகிருதினால அவர் ஒரு வைஷ்ணவராக மாறிட்டார்னா இனி அவரை யவனராக கருதக்கூடாது. இது பத்ம புராணத்திலிருந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சூத்திரம் வா பகவத் பக்தம் நிஷாதம் ஸ்வபசம் ததா வீக்ஷதே ஜாதி சாமான்யாத் ச யாதி நரகம் துருவம். ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு பக்தனை வர்ணங்கள்ல கடைநிலை அல்லது வேடனாக, அதாவது பழங்குடி மக்களாக, இல்லாட்டி நாய் மாமிசம் உண்பவனாக இருந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் நிசாதர்னு பேர். இவன் வந்து பக்தன் ஆயிட்டான். அப்போ அவனை வந்து வேடன், அந்த குடும்ப பாங்கில் அவனை அந்த மாதிரி அர்த்தத்தில் அவனை கருதி நடத்தக்கூடாது. அத்தகைய குடும்பங்கள் அவன் பிறந்திருக்கலாம். குடும்ப ரீதியில் வைஷ்ணவரை எடை போடக்கூடாது. அப்படி பார்க்குறவன் நரகத்துக்கு போவான்னு இருக்கு. ஒருத்தன் சதுர்வேதியாக கூட இருக்கலாம். பக்தி இல்லாட்டி அவன் மேலே எனக்கு பிரியம் கிடையாதுங்கிறார் பகவான். ஆனால் என் மேலே பக்தி கொண்டா அவன் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, நான் அதை பார்க்கறதில்ல. அவன் என்னை போலவே போற்றப்பட வேண்டியவன், மதிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றார். அப்படி சூடாமணி கேட்குறார், அப்படின்னா ஒரு கிரகஸ்த வைஷ்ணவர் தன் மகளை ஒரு யவனன் வைஷ்ணவனா மாறிட்டா அவனுக்கு திருமணம் பண்ணி வைப்பாரான்னு கேட்குறார். வைஷ்ணவன் சொல்றாங்க, சமூக ரீதியில யவனன் உடல் இருக்கிற வரைக்கும் அவன் யவனன் தான். ஆனா ஆன்ம ரீதியில அவன் பக்தனா மாறிட்டானா யவனன் அப்படிங்கிற நிலைய வந்து அவன் தாண்டிட்டான். அந்த பழைய பேரை அவன் இழந்துடுறான். ஸ்மிருதிகள்ல 10 விதமான சமூக கடமைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருது. அதுல ஒண்ணு திருமணம். அது பௌதிக சடங்கு தான். அது சொந்த வர்ணத்துக்குள்ளதான் செய்யப்படணும்னு ஸ்மிருதி வந்து கட்டளையிடுது. சமூக வாழ்க்கையில இந்த வாழ்வு முறையை இந்த மாதிரியா சொந்த வர்ணத்துக்குள்ளே திருமணம் செய்யறது, இந்த மாதிரி வாழ்வு முறையை ஏத்துக்கிறது தான் சமூகத்துக்கு நல்லது. ஜாதி தர்மம், அதாவது அது தற்காலிகம்தான். உலகியல்ல அது பரிந்துரைக்கப்படுது தற்காலிகம்னா கூட. சமூக பழக்க வழக்கங்களை துறக்கிறதுனால ஒருத்தன் வைஷ்ணவன் ஆக முடியாது. பக்திக்கு எது உகந்ததோ அதை வைஷ்ணவன் ஏத்துக்கணும். முழு தகுதிகளை அடைஞ்ச பிறகு வர்ணங்களின் கடமைகளை அவன் விடலாம். வர்ண தர்மம் பஜனைக்கு உகந்ததாக இல்லாத பட்சத்துல எதையுமே ஒருத்தன் துறக்க முடியும். அதுபோல பக்தியில நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு யவன சமூகத்தோட அவன் கொண்டிருக்கிற தொடர்பானது அவனுடைய ஆன்மீக சாதனைக்கு உகந்ததாக இல்லாத பட்சத்துல அதை துறக்கும் உரிமை அவனுக்கு உண்டு. ஒரு வர்ண ஆசிரம பண்பாட்டுக்குள்ள வளர்ந்தவனை ஆரியர்னு சொல்றாங்க. அந்த ஆரியரா இருந்து வைஷ்ணவரானவங்க 4 வர்ணங்களையும் துறக்கும் தகுதியை பெற்று இருக்கிறார். ஆனா யவனனா இருந்து வைஷ்ணவத்துக்கு ஒருத்தர் வந்தாச்சுன்னா அவருடைய சொந்த சமூகத்தை துறக்கும் தகுதிகளை அவருக்கு அந்த தகுதிகள் உண்டு. அதாவது சொந்த சமூகத்துக்குள்ள மட்டும் துறக்கும் தகுதியில அவர் பெறுறார். இப்படி 2 பேருமே வெவ்வேறு நிலைகள்ல இருந்தா கூட விழிப்புணர்வு இதுதான் அவங்களுக்கு. அதாவது 2 பேரும் உலக விவகார ரீதியில சாதாரண வாழ்க்கையின் தொடர்புடையதைத்தான் துறக்கிறாங்க. பரமார்த்தமாக பார்க்கும்போது ஆன்மீக ரீதியில அவங்க 2 பேரும் சகோதரர்கள். வர்ண தர்மத்தை நிராகரிக்கும் கொள்கை கிரகஸ்த வைஷ்ணவர்களுக்கு பொருந்தாது. சாதனைக்கு உகந்ததாக இல்லாட்டி கூட
கிரகஸ்த வைஷ்ணவர் முழு தகுதியை பெறாத வரைக்கும் உலகியல் சமூகத்தை அந்த விதிமுறைகளை கைவிடக்கூடாது. ஆன்மீக சாதனைக்கு உகந்த உறுதியான பிடிப்பு அவருடைய இதயத்தில் எழும்போது அவர் உலகியல் சமூகத்தை துறக்க முடியும். இது ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், வேதங்கள்ல நான் மனிதர்க்குரிய கடமைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறேன். சில இதுகளில் குற்றம் இருக்கும், சில இதுகளில் குணம் இருக்கும். அதை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதைகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பக்தியால தான் முழுமை பெற முடியும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட கடமைகளை துறந்து என்னை பிரத்யேகமா யார் வழிபடுறானோ அவனை சாதுக்குள்ளே சிறந்தவனாக கருதணும். இப்படி கிருஷ்ணர் சொல்றார். இதே மாதிரியான கருத்தை கீதையிலையும் முடிவான கருத்தா கொடுக்கிறார். 18:66 சர்வ தர்மான் பரித்யஜ அந்த பதத்துல சொல்றார், நைமித்திகம் அப்படிங்கிற தற்காலிக கடமைகள் அனைத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வா, அதை பற்றி எதுவும் வருத்தம் வச்சுக்காத, அதனால பாவங்கள் விளைந்தா கூட நான் அதுல இருந்து விடுவிக்கிறேன். இப்படி பகவான் சொல்றார். அடுத்து பாகவதம் 4வது ஸ்கந்தத்திலையும் பகவானுக்கு பிரியமான ஜீவன் மீது அவர் கருணையை பொழிகிறார். ஏன்னா அந்த பக்தன் பகவான் கிட்ட முழுமையா சரணடைஞ்சிருக்கிறான். உள்ளார்ந்த மனத்திறனோட ஈடுபாட்டோட சேவை செய்கிறான். அந்த சமயத்துல வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டுள்ள எல்லா சமூக பழக்க வழக்கங்களையும் மத சடங்குகளையும் அந்த ஜீவன் பற்றுதலை விட்டு துறக்கிறான். இப்படி வைஷ்ணவதாஸ் பாபாஜி சொன்னாங்க. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.